சூரி அவர்கள் 3வது முறையாக கதையின் நாயகனாக, இயக்குனரின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் கொட்டுக்கலை திரைப்படம். இதற்கு முன் சூரி அவர்கள் ஹீரோவாக முதல் அறிமுகமான திரைப்படம் விடுதலை. அதன் பிறகு கருடன் என்ற திரைப்படம். இந்த 2 திரைப்படங்களும் கமர்ஷியல் ரீதியாகவும், வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் கதையின் நாயகனாக வெற்றி பெற்றிருக்கார். இப்படி தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற சூரி அவர்கள் 3வது முறையாக வசூல் ரீதியாகவும், விமர்சன ரீதியாகவும் கதையின் நாயகனாக வெற்றி பெற்றிருக்காரா, இயக்குனர் நாயகனாக வெற்றி பெற்றிருக்காரா அப்படின்னு தான் சூரி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. கதையை பொறுத்த வரைக்கும் சூரியோட முறைப்பெண், அவருக்கு நிச்சயமாக்கப்பட்ட பெண் தான் அனாபெண். இவருக்கு பேய் பிடித்து போகுது. இந்த பேயை விரட்ட பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோயிலுக்கு அவரை அழைத்து சொல்கிறாங்க. அழைத்து செல்வதற்கு முன் அந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்ட கோழியை கட்டி போட்டிருக்காங்க. அந்த கோழி அதிலேருந்து விடுபட போராட துடித்து அதில் விடுபட்டு மீண்டும் அவர்களை மாட்டி மீண்டும் கல்லில் கட்டி போடுறாங்க. இதை உன்னிப்பாக கண்களை நோக்கியே பார்த்து கண்களாலே மிரட்டி இருக்கார் அனாபென் அவர்கள். இறுதியாக கூட்டி செல்லும் வழியில் அனாபென் அவர்களை பேய் ஓட்ட கூட்டி செல்லும் வழியில் என்னென்ன நடக்குது அதுதான் கதை. இறுதியாக கதையை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், கதையோட முடிவை நீங்களே கற்பனையாக முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அம்போன்னு விட்டுறாரு. சூரி 3வது முறையாக ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கார். இந்த இடம் அவருக்கு சாதாரணமாக கிடைத்தல, அவ்வளவு ஈஸியாக சுலபமாக இவருக்கு கிடைத்து விடவில்லை. சினிமாவில் கிடைத்த வேலைகளை இழுத்து போட்டு செய்தவர் தான் சூரி. சங்கமம் படத்தில் ஒரு பாடலில் புலி வேஷம் கட்டி மணிவண்ணனோட ஆடும் சிறுவர்களுக்குமே புலி வேஷம் போட்டு விட்டவர் தான் சூரி. மேலும் அந்த பாடலில் சில நொடிகளில் திரையிலுமே தோன்றுவார் சூரி அவர்கள். இப்படி தீபாவளி, வின்னர் இது போன்ற படங்களில் தலை காட்டியிருக்கார் சூரி அவர்கள். திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலுமே சின்ன வேடங்களில் நடித்திருக்கார் சூரி அவர்கள். சினிமாவை நம்பி உண்மையாக உழைத்தா சினிமா நிச்சயம் கைவிடாது என்பது தான் விதி. அந்த சினிமா சூரியமே கைவிடலை. அப்படி பல வருடங்களாக நடிப்பு பசியில் கடந்தவருக்கு சுசீந்திரன் அவர்கள் பரோட்டா மூலமாக சூரியின் பசியை ஆட்டியிருக்கார். 50 பரோட்டாக்களை உண்ணும் காட்சியில் சூரி அசத்தியிருப்பார் அவரோட நடிப்பில். அந்த காமெடி மிகவும் பிரபலமானது. மக்கள் மத்தியில் அனைவருக்குமே பிரபலமடைந்தது. அனைவருமே சிரிப்பூட்டியது, கவர்ந்தது. இதன் மூலமாக சூரி பிரபலமடையவும் தொடங்கினார். யார் இந்த நடிகர், யார் இந்த காமெடி நடிகர், புதிதாக வந்திருக்க காமெடி நடிகர் யாருன்னு அனைவருமே திரும்பி பார்க்க வைத்தார். இந்த படத்தோட பரோட்டா காட்சியில் பிரபலமானதை தொடர்ந்து நிறைய படங்களில் காமெடியனாக நடித்து பிரபலமடைய தொடங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக. வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு பிறகு முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவராக மாறினார் சூரி அவர்கள். இப்படி காமெடி நடிகராக வலம் வந்த சூரி வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை படத்தின் மூலமாக கதை நாயகனாக அறிமுகப்படுத்தினார். இந்த படம் வெளிவந்ததுமே படத்தில் அனைவருமே கவர்ந்தது. இவரது நடிப்பு அனைவருமே பாராட்டப்பட்டது. அந்த படத்தில் வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகளையுமே அசால்ட்டாக ரிஸ்க் எடுத்து நடித்திருப்பார் சூரி. விடுதலை படத்தை அடுத்து அவருக்கு அடையாளமாக மாறியது கருடன் திரைப்படம். எப்படி விடுதலை படம் அவருக்கு கதை நாயகனாக அடையாளப்படுத்தியதோ, அடுத்ததாக அவர் நடித்து வெளிவந்த கருடன் திரைப்படமும் கதை நாயகனாக அவரை அடையாளப்படுத்தியது. விடுதலை படத்தை போலவே கருடன் திரைப்படம் மெகா ஹிட் அடித்தது. வசூல்லையுமே சாதனை படைத்தது. அடுத்ததாக 3வது முறையாக கதை நாயகனாக சூரி அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் கொட்டுக்காளி. விடுதலை, கருடன், கொட்டுக்காளி இந்த 3மே வெவ்வேறு கதைக்களத்தை சேர்ந்தது. 3 கதைகளுமே வெவ்வேறு கதைகளை சேர்ந்தது. இந்த படத்தை வினோத் ராஜ் தான் இயக்கியிருப்பார். ஏற்கனவே கூழாங்கண்ட திரைப்படத்தை இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் அனைவர் மத்தியிலுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதை தொடர்ந்து தான் இவர் கொட்டுக்கால் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படம் வெளிவருவதற்கு முன்பே பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு பல விருதுகளையுமே பெற்றது. இதனாலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எகிரியது. அனைவருமே பல எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது இந்த திரைப்படம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த திரைப்படம் சென்ற வாரம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்களில் வெளியானது. இப்படி வெளிவந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டும் வருது. படம் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டாலும் வசூல் ரீதியாக பல்ட்டி அடித்திருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது படம் பார்த்த பல பேர் இந்த படம் தங்களுக்கு
புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக வந்து இசை கிடையாது. லைவ்ல வர ஒளியை மட்டுமே கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பாடல்களோ இசையோ பின்னணி இசையோ எதுவுமே கிடையாது. லைவில் வர இசை மட்டும்தான். இந்த மாதிரியான படங்களை கொண்டாடினால்தான் தமிழ் சினிமா வளரும்னு ஒரு தரப்பினர் வந்து கருத்துக்களும் தெரிவித்துட்டு வராங்க. இந்த நிலையில் படம் வெளியாகி 4 நாட்கள் அடைந்திருக்கும் நிலையில் வசூலை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.5 கோடி தான் வசூலித்திருக்கு. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் வந்து விடுதலை, கருடன்னு ஃபுல் ஃபார்மில் போய்கொண்டிருந்த சூரிக்கு வந்து கொட்டுக்காளி வந்து முட்டுக்கட்டை போட்டு விட்டதோ அப்படின்னு வந்து கமெண்ட் செஞ்சுட்டு போகிறாங்க சூரியோட ரசிகர்களும். கொட்டுக்காளி திரைப்படம் கூடவே வந்து வாழை என்ற திரைப்படமும், போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு. வாழை என்ற திரைப்படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளியே வந்த திரைப்படம். அடுத்ததாக விமல் நடிப்பில் போகுமிடம் வெகு தூரம் இல்லை படமும் வந்து வெளியானது கொட்டுக்காளி கூடவே வந்து. சென்ற வாரம் வெளியான 3 படங்களுமே வாழை, கொட்டுக்காளி, போகுமிடம் வெகு தூரம் இல்லை இந்த 3 படங்களுமே வந்து விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. அதே போல் வந்து வசூல் ரீதியாக பார்க்கும் பொழுது வாழை திரைப்படம் தான் வந்து முதல் இடத்தை பிடித்திருக்கு வசூல் ரீதியாக. வாழை திரைப்படம் வந்து இதுவரைக்கும் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வந்து 3.55 கோடி வசூல் செஞ்சு முதல் இடத்துல இருக்குது. கொட்டுக்காளி வந்து 1.5 கோடி வசூல் செஞ்சுருக்கு இது வரைக்கும். அதே போல் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற திரைப்படம் வந்து 1 கோடிக்கும் குறைவாக தான் வசூல் செஞ்சுருக்கு. வரும் வாரங்களில் இந்த 3 படங்களில் மக்கள் மத்தியில் எந்த படம் வந்து அதிக வரவேற்படுது, வசூல் ரீதியாக எந்த படம் முன்னிலை அடையுதுன்றதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.